வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம எடுத்திருந்த ஒரு ஸ்ட்ராங்கிள் அதன் அடிப்படையில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்படின்றத பெருசாக பிரேக் பண்ணி இம்ப்ளைட் வால்டிலிட்டியோடு இல்லை, ஆக்டிவ் கான்டெக்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அகைன் மார்க்கெட் உள்ளே வந்துடுவாங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த 650 23 650 அண்ட் 23 750 அப்படின்ற ஒரு 2 லெவல் கொடுத்துருந்தோம். அதை தாண்டியும் பெருசாக மொமெண்டம் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் அகெயின் பாசிட்டிவ் நோட்டுக்கு போகணும்னா என்ன ஆகணுங்க, எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நிற்கணும். அப்போ நாளைக்குமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நோட்டுக்கு போகணும்னா ஒன்று இந்த 688 லெவலை தாண்டி இம்ப்ளை வால்டிலிட்டியோடு நிற்கணும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல உள்ள வருவாங்க, கீழே ஓப்பன் ஆனாலும் ஏன் உள்ள வருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நேற்றுக்கு இந்த இடத்துல ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அப்போ ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மார்க்கெட் அடுத்த நாள் கீழே ஓப்பன் ஆனாலும் அந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க அகைன் வெளியில் போகணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு உண்டான லெவலுக்கு வந்து மார்க்கெட்டை கொண்டு வரணும். ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஐடிஎம் என்ன இருக்காங்க, ஓடிஎம் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்கன்னா நாளைக்கே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் கூட இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் வெளியில் போகிற அளவுக்கு என்ன பிளேஸ் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இந்த 185 ரூபா அப்படின்ற ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸுக்கு கீழே கொண்டு வரணும். இவ்வளோதான் விஷயம். ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் முதல்ல. அப்போ முந்தைய நாளே நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் எது ஐடிஎம் எது ஓடிஎம்ல இருக்காங்க நம்மளுக்கு டேபிளில் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 ஸ்ட்ரைக்குள்ளே ஒரு 5 to 6 ஸ்ட்ரைக் அதுக்குள்ளே எடுத்தாலே போதுமானது. ஸோ 5 to 6 ஸ்ட்ரைக்குள்ளே நம்மளுக்கு யார் ஐடிஎம்ல இருக்காங்க, அப்போ நாளைக்கு மாறி வேறு மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ வெளியில் ரைட் பண்ணவங்க வெளியில் போகணும்னா எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது தெரியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் காலையில் நடக்கிற இந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல காலையில் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜு, அதாவது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மல்டிபிள் ட்ரையாங்கிள் புட் சைடோட ஒரு எட்ஜ் வந்து 500 23,500, இன்னொரு எட்ஜ் 23,600. அப்போ இந்த இடத்துல போனவங்க அகெயின் வந்து ஓப்பனை கட் பண்ண எங்கே வரணும், 23,500 வரணும். ஸோ அந்த 500ஐயும் ப்ரீச் பண்ணி கீழே போயிட்டு அகைன் வேலை வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி விஷயம்தான் ட்ராப். ஸோ இதை கண்டு ஏமாறக்கூடாது. நம்மளுக்கு அங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எந்த ரேஞ்சுமே இல்லாமல் இங்கே ஒரு ரேஞ்சை உடைச்சாங்கன்னா அது ஒரு ட்ராப். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்காங்கன்னா இங்கே போன மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து 500 புட்டு 550 புட்டு 600 புட்டு இது எல்லாத்தையும் செல் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் செல் பண்ணுறாங்க, மார்க்கெட் தான் கீழே விழுகுதே, அவங்க ஏன் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் நம்மளை வாங்க வைக்கிறது. இந்த இடத்துல ஆப்ஷன் பையர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பையர்ஸை வாங்க வச்சு இந்த இடத்துல அவங்களுக்கு லாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறுபடியும் இங்கே போனோடனே ஒரு ஓப்பன்லெஸ் பட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தாலும் இங்கேயும் ஒரு ட்ராப் கொடுத்து இந்த மாதிரி தான் ஒரு பையர்ஸாக உள்ளே வர வைப்பாங்க. அப்போ பையர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரேஞ்சை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஹோல்டு பண்ணணும். பெருசாக இந்த ட்ரா டவுனுக்கு பேனிக் ஆகக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை எக்ஸாக்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். சரிங்களா, ரொம்ப கம்ப்ளீட் அனாலிசிஸ் வேணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் உங்களால் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணால் மட்டுமே உங்களால் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். ஸோ டெய்லி என்ன நடக்குது, என்ன மொமெண்டம் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பையிங்க்கு ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட் அனாலிசிஸ் வேணும். ரெண்டாவது அதில் எந்த இடத்துல எல்லாம் பெரிய மொமெண்டம் நடக்குது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தோட கணக்கீடும் தேவைப்படும், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் தேவைப்படும், இம்ப்ளைடு வாலிடிட்டியும் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டு சினாரியோவும் மார்க்கெட்டோட சினாரியோவும் தேவைப்படும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து பார்க்குறது தான் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனாலிசிஸ்ன்றது. ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நிறைய பேர் என்கொயரி கேட்டிருந்தீங்க. நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிங்க. நிறைய பேர் அந்த என்கொயரி கேட்டிருந்தவங்க, லாஸ்ட் மந்த் கேட்டிருந்தவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா சீட்ஸ் வந்து நான் கம்மியாக தான் எடுக்க போகிறேன், நிறைய இன்ட்ராகேட் பண்ண முடியாது, அதனால் கம்மியான சீட்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம்.
இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 500 புட் ஆப்ஷன், 600 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன், 23,700 கால் ஆப்ஷன், 23,800 கால் ஆப்ஷன். அப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு மல்டிபிள் கெட்ஸாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த ஒரு 500 புட் அண்டு 600 புட் அப்படின்றது மேலே 2 புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 650 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம 23,600 ஸ்ட்ராடலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ 23,600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 94, கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 185. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுக்கணும். இப்போ 23,600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 86 அப்படின்னா 23,786. இருபத்தி 23,600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 94 எடுத்துக்கிட்டா 23,504. ஸோ அதில் புட் ஆப்ஷன்ஸ் இல்லை, அதாவது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டத்தில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே மாதிரி 186 ப்ளஸ் 94, அப்போ 280, 23,600 ப்ளஸ் 280, 23,880. அதே மாதிரி 23,600 மைனஸ் 280, 23,320. இது வந்து ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். இப்போ ஷார்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஒயிட் ரேஞ்சு கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த ரேஞ்சை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா, ஸோ அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா இல்லை கீழே வராங்களான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தடையாக தான் இருக்குது. 23,700, 23,800 அப்படின்றது. ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிடிலிட்டி கால் சைடு அதிகப்படுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியம் டிகே அப்படின்றது மேக்ஸிமம் இந்த இடத்துல நடக்கலை. ஒரு 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ தான் ஏடிஎம் டிகே அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இன்றைக்கி க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸையும் நேற்றுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வெறும் 2 பாயிண்ட் தான். இது வந்து செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி ப்ரைஸ். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் ஓவர் 6 பாயிண்ட்டு, இங்கே 7 பாயிண்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இவ்வளோ தான் இறங்கியிருக்காங்க, அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிடிலிட்டி அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை கண்டு நிறைய பேர் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஸோ ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே பை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இருந்தாலுமே நாளைக்கு சினாரி எப்படி அமையுதுன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம். ஸோ இதான் சார், நம்ம ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனலைசிஸ் பண்ணாமல் இம்ப்ளைட் வாலிடிலிட்டியை பார்த்து இல்லை ஒரு மார்க்கெட் சினாரியோவை பார்த்துட்டு நம்ம போய் பை பண்ணிடக்கூடாது. அங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே ரேஞ்ச் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, முடிஞ்ச இடத்துலேருந்து இந்த மாதிரி முடிகிற நேரத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அதுக்கு நம்மளுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுது இந்த இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்குமே ஒரு சின்ன ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணுமே. பிளைண்டாக எங்கேயும் போயிடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது வந்து 50,860. ஸோ 50,800 புட், 51,000 புட் அண்ட் 51,000 கால், 50,000 புட். இப்போ ஓவரால் நம்மளுக்கு கீழே இருக்குது 50,000 கொடுத்துருக்காங்க, 50,500 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 50,000 டு 50,500 அப்படின்றது ஒரு ரேஞ்சு. ரெண்டாவது 51,000, 50,000 டு 51,000 அப்படின்றது ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு கேப் அப் அப்படின்னு நடைபெற்றுச்சு அப்படின்னா 51,000 ஸ்ட்ராடலாக கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேப் அப் மீன்ஸ் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்தால் கூட, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டுமே நம்மளுக்கு கேப் அப்பு, அதர்வைஸ் நம்மளுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகிட்டானா கூட நம்மளுக்கு அதில் 51,000 அப்படின்ற லெவல் நியர்பை இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கால் சைடு 16, புட் சைடு 15 கொடுத்துக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த இம்ப்ளைட் வாலிடிலிட்டி சேஞ்ச் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ முழுக்க காலையில் நடக்கிற மொமெண்டத்தில் இருக்கிற அந்த மாற்றங்களை கண்டுபிடிங்க. அதுதான் வந்து அன்னைக்கு நாளுக்கு உண்டான டேபிளாக இருக்கும். ஸோ அதை கவனிச்சிட்டிங்கனாலே அன்றைக்கி நாளுக்கு உண்டான மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.